ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து ரிஷப் டேடி தனியாக ட்ராவல் பண்ண போகிறாரு. அதனால் இன்றைக்கி நைட்டு ட்ராவல் விலாக் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவரோட மொபைல். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 7 o'clock ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் தான் வந்து ரீச் ஆக போகிறாரு. எதுக்காக போகிறீங்க ரிஷப் டேடி? அக்கா வந்து நேபாள்லேருந்து திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்களாம். அதுக்காக விருதுநகர் போகணும். இங்கேருந்து அருப்புக்கோட்டையிலேருந்து விருதுநகர் போகணும். ஸோ பஸ்ஸில் தான் போக போகிறாரு. விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் வெயிட் பண்ணி அந்த திங்ஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த மொபைல் ஸ்டெபிலிட்டி இல்லை, ஸோ அதனால் நடக்கும்போது வீடியோ எடுக்காதீங்க, நல்லா வராது. நின்றுட்டு வீடியோ எடுங்க, ஓகேவா? வண்டி வந்தாச்சு. இந்த வண்டி போகும் அருப்புக்கோட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ரிஷப் டேடிக்கு வந்து தமிழ் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் எப்போவுமே வீடியோ எடுக்கும்போது வாய்ஸ் ஓவர் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன். அவருக்கு வந்து தமிழ் அவ்வளோக்கா தெரியாது. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நைட் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அருப்புக்கோட்டை விருதுநகர். ஸோ 2 பஸ்ஸு சேஞ்ச் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். டைரக்ட் பஸ் வந்து கிடைக்கல, அதனால் 2 பஸ்ஸு சேஞ்ச் பண்ணி கிளம்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு. அக்கா மீட் பண்ணுறதுக்கு வந்து மதுரை கூட போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் மதுரை வந்து ரொம்ப தூரங்கிறனால விருதுநகர் போங்கன்னு சொன்னேன். அவங்க ரிட்டன் வந்த ட்ரெயினும் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் தான். அதனால் வந்து இந்த தடவை கோயில்பட்டி வந்து ஸ்டேஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், மதுரை விருதுநகர். அதனால் விருதுநகர் போங்கன்னு சொல்லிவிட்டு அமுச்சுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்ட் இதை வண்டி போகும் விருதுநகர். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அருப்புக்கோட்டையிலேருந்து விருதுநகர் பஸ் வந்து ஏறுறாரு. ரிஷப் டேடியோட மொபைல் குவாலிட்டியும் கம்மி தான், அப்புறம் ஸ்டெபிலிட்டி கிடையாது. என்னோடய மொபைல் தான் சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து நைட்டு லைவ் போடணும் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவரோட மொபைல் எடுத்தார். ஒரே ஆட்டம்தான் மொபைல். இப்போ வந்து விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிட்டு நடந்தே வந்து ரயில்வே ஸ்டேஷன் போனாராம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிகிட்டு இருந்தார். நடந்தே ஒரு 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போகிறதுக்கு. அப்புறம் சிக்கன் நூடுல்ஸு சாப்பிட்டேன்னு சொன்னார். ஒரு சிக்கன் நூடுல்ஸ், நைட்டு டின்னர் சிக்கன் நூடுல்ஸ் தான். திரும்ப வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கிடைக்காது. அதனால் மார்னிங் 4 மணிக்கு தான் வரணும். நானும் போகலான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கலான்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. பட் நைட் ட்ராவலு, அங்கேருந்து பஸ்ஸும் கிடைக்காது. மார்னிங் 4 மணிக்கு தான் வரும் பஸ்ஸு. அதனால் வந்து ரிசர்வ் வச்சுக்கிட்டு போகிறது வர்றது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு அமுச்சுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தார், 10 ரூபா டிக்கெட்டு. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ரீச் ஆகிட்டார் ஃப்ரெண்ட்ஸ்.
திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் விருதுநகர் வந்து நைட்டு 12:30 நினைக்கிறேன் டைமு. அப்போ தான் ரீச் ஆகும். இவர் வந்து 10 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வரோம். இங்கே அக்கா ட்ரெயின் 3 போகணும். உங்கள் சைட் போகணும் 3. வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 இந்த சைட் 3, இந்த சைட் 2, இந்த சைட். ரிஷப் டேடி வீடியோ எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு, என்னோடய மொபைல் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மொபைலில். நைட்டு ஓரளவுக்கு ஸ்மாராக தான் வரும் எல்லாரோட மொபைலில். ஆனால் இவரோட மொபைலில் சுத்தம் நல்லாவே வரல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இங்கே தான் பக்கம் வண்டி இந்த பக்கம் போகும். ட்ரெயின் இப்போ வரும். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெயின். இந்த ட்ரெயின்லேயே அக்கா வந்தாச்சு பாருங்க. எப்படி இருக்கீங்க? நாங்கள் கேரளாவுக்கு போகிறோம். நேபாளிலேருந்து கொஞ்சோண்டு தங்கச்சிக்கு வாங்கிட்டு வந்தேன். அதை கொடுக்காதான் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கேன். பாய் 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 பாய். ஆக்சுவலாக குட்டி ஸ்டேஷனில் வந்து 2 மினிட்ஸ் தான் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் விருதுநகர்லேயும் 2 மினிட்ஸ் தான் நின்றுச்சு. அந்த கேப்பில் வந்து ரிஷப் டேடி பார்சல் ரிசீவ் பண்ணிவிட்டு அக்கா ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 12 மணிக்கு போனார். ஃபுல் நைட் ஒரே கொசுக்கடி தான் ஃப்ரெண்ட்ஸ். கொசுக்கடி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மார்னிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி வீட்டுக்கு வந்தார். பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டார். பஸ் ஸ்டாண்டும் ரொம்ப நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி தான் மார்னிங் பஸ் வந்து பிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிவிட்டு மார்னிங் பஸ்ஸில் வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து மார்னிங் 7 o'clock தான் ரீச் ஆனார்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வந்து ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன்.